Praise the Lord. ஒரு அறையிலே 4 மெழுகுவத்திகள் எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த ஒரு மெழுகுவத்தியிலே அமைதி என்ற மெழுகுவர்த்தி காற்று வீசுகிறதை பார்த்து, ஐயோ நான் காற்றடிக்கிறதே, இந்த காற்றை எதிர்க்க முடியாதே என்று சொல்லி அணைந்து போனதாம். அடுத்ததாக அன்பு என்ற மெழுகுவத்தியும் அதை எதிர்க்க முடியாமல் அது அணைந்து போனதாம். அடுத்ததாக சந்தோஷம் என்ற மெழுகுவத்தியும், ஐயோ காற்று வீசுகிறது, இதற்கு என்னால் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அணைந்து போனதாம். 4வதாக ஒரு மெழுகுவத்தி அதிக நேரம் அந்த காற்றோடு கூட போராடி கடைசி வரைக்கும் எரிந்து கொண்டே இருந்ததாம். அந்த மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருந்த அறைக்குள்ளாக ஒரு சிறுவன் நுழைந்து, ஐயோ 3 மெழுகுவத்தியும் அணைந்து விட்டதே என்று சொல்லி கவலை கொண்டானாம். அப்போ அங்க இருந்த இன்னொரு மெழுகுவத்தி சொல்லிச்சான், நான் தான் எரிஞ்சு கொண்டே இருக்கிறல்ல, என்ன வச்சு மத்த 3 மெழுகுவத்தியும் நீ ஏத்திடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். பிரியமானவர்களே, அந்த சிறுவன் கேட்டானாம், உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அந்த மெழுகுவத்தி சொன்னதாம், என் பெயர் நம்பிக்கை என்று சொல்லி. பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகத்துல நம்மை எதிர்க்க எத்தனை பெரிய காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அவர்களை எதிர்த்து நிற்கும் பொழுது கடைசி வரைக்கும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் எங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்து உம்மை நாங்கள் நம்பும் பொழுது எங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களை நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அவைகளை ஜெயிக்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எங்கள் நம்பிக்கையாய் இருந்து நடத்தும்படியாய் விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.